பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தினத்தில் வல்லமையான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தக்கூடியதான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அதாவது டோட்டல் லைஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வாழ்வின் சகல பகுதிகளிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து சந்தோஷமாய் சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியம். இந்த ஆண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுகிற ஆண்டுங்க. இந்த வருஷம் தேவன் ஆரம்பித்ததை எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தி உறுதிப்படுத்தி பெருக பண்ணி ஆண்டவர் நிறைவு செய்கிற ஆண்டுங்க. சிலர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது, அது நிலை கொண்டிருக்கிறது. சாட்சிகளோடு கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் சிலர் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் மாற்றமே வரலையே, எந்த பக்கம் பார்த்தாலும் மாற்றமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. சில பகுதிகளில் எனக்கு முன்னேற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது, அதை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் சில பகுதிகளில் இன்னும் ஒரு தேக்க நிலை, இன்னும் ஒரு தடையாகவே இருக்கிறது. அந்த பகுதியில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. இந்த பகுதிகள் எல்லாம் எப்பொழுது முழுமையடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், இந்த வருஷத்துல உங்க உயர்வை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய மேன்மையை, கர்த்தர் உங்களுக்காக பாராட்டுகிற இரக்கத்தை, தயவை, உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் துவங்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை உயர்த்த துவங்கி இருக்கிறேன் மகனே, நான் உன்னை உயர்த்த தொடங்கி இருக்கிறேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் துவங்கினது அது ஸ்டாப் ஆகாது, அது பாதியில் நிற்காது, அது தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஏற்கனவே நற்கிரியைகளை துவங்கி இருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பித்த போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளாக நற்கிரியைகளை துவங்கி விட்டார். உங்களுக்கான கடன், உங்களுக்கான பிரச்சனைகள், உங்களுடைய திருமண காரியம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய திருமண காரியங்கள், இப்படி சகல பகுதிகளிலும் உங்களுடைய சரீரத்தில் பரிபூரண ஆரோக்கியம், உங்களுடைய ஆவியில் ஆரோக்கியம், உங்களுடைய சிந்தை சித்தம் உணர்வுகளில் ஆரோக்கியம், இப்படி சகல பகுதிகளிலையும் ஆண்டவர் நற்கிரியைகளை தொடங்கி இருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அவர் நடத்தி வருவார். அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் கடைசி வரையிலும் உங்களை நடத்துகிறதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார்ங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ தான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக நானும் அருமை பிள்ளைகளும் இணைந்து கொண்டு நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, சிலருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக உங்க சமூகத்தில் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, சிலர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காரியங்களோடு கூட ஆண்டவரே, இன்னும் இந்த பகுதியில் மாற்றம் வரலையே, இன்னும் என்னுடைய திருமண காரியங்கள் நடக்கலையே,
இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் கடன்கள் அடைத்து முடிக்க முடியவில்லையே, இன்னும் சரீரத்தில் வியாதி பலகீனங்கள் சுகமாகலையே, இன்னும் குழந்தை பிறக்கலையே, இப்படி பல்வேறுபட்டதான காரியங்களை சொல்லிக்கொண்டு உம்முடைய பிரசன்னத்திற்குள் ஆண்டவரை வந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் பெருகுகிற ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிறவர்கள், அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி உங்க சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவர்கள், இந்த இருதிரத்தாரும் உம்மையே நம்பி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மையே விசுவாசித்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 84:11 ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்களே, நீங்க எங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறீர். ஆண்டவரே சுகத்திற்கான கிருபை, பலத்திற்கான கிருபை, ஆசீர்வாதங்களுக்கான கிருபை, திருமணத்திற்கான கிருபை, ஆண்டவரே உயர்வுக்கான கிருபை, ஆண்டவரே வாழ்வின் சகல பகுதிகளுக்கான கிருபைகளையும், கடன்களை அடைப்பதற்கான கிருபையையும், பெருகுகிறதற்கான கிருபையையும், சேமிக்கிறதற்கான கிருபையையும், இப்படி சகல கிருபைகளையும் மகிமையையும் நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே உத்தமமாய் நடக்கிற உம்மையே சார்ந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மையையே கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வேதாகமத்தின் கருத்தின்படி ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம், டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா பணம் மட்டுமல்ல ஆண்டவரே, ஆரோக்கியம் மட்டுமல்ல, சமாதானம் மட்டுமல்ல ஆண்டவரே, அது எங்களுடைய சரீரத்தில் சிந்தை, சித்தம், உணர்வுகள் அடங்கி இருக்கக்கூடிய மனதில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய வேலை, எங்களுடைய தொழிலில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய எதிர்கால நம்பிக்கையில் ஆண்டவரே அப்பா சமூக அந்தஸ்தில், இவை எல்லாவற்றிலும் ஒழுங்கையும் சமநிலையையும் உண்டாக்குகிறதற்காகவே நீங்க இந்த டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டியை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே அப்பா ஒழுங்கும் சமநிலையும் பெருகுகிற நிலையும் ஆசீர்வாதங்களும் உண்டாகத்தக்க விதத்தில் நீர் கிரியை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்வின் சகல பகுதிகளிலும் ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்காதவர்களை நான் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே அப்பா சிலருக்கு வருமானம் இருக்குது, ஆனா அதுல ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை, அதுல ஒரு பெருக்கம் இல்லை, அதுல ஒரு சேமிப்பு இல்லை, அதை கொண்டு முன்னுக்கு வர முடியல. ஆண்டவரே சிலருக்கு வருமானமே இல்லை. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கையின் பிரயாசங்களை சாப்பிட விடாதபடிக்கு தடுக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை இப்பொழுது நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவை விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வருமானமே வராதபடிக்கு தடுக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் விலகுவதாக. வேலைக்கு போக முடியாத மனநிலைகள், சரீர நிலைகள், இவற்றை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். வேலைக்கு போக விடாத தடுக்கிற எல்லா விதமான, பிசினஸ் பண்ண விடாத தடுக்கிற எல்லா விதமான மனநிலைகள், எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளின் கிரியைகள், எல்லா வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். குடும்ப சூழ்நிலைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களுடைய பொருளாதாரத்தில், வேலையின் மூலமாக, பிசினஸின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக ஒரு நிலைத்தன்மை உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிலையான பெருகுகிற ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சிலருக்கு வருமானம் இருக்கிறது, ஆனா ஆண்டவரே வீண் விரயங்கள், வியாதியின் மூலமாக, பலகீனத்தின் மூலமாக, பாவங்களின் மூலமாக, கடன் மூலமாக, இப்படி பல விதத்தில் இவர்களுடைய பணத்தை வஞ்சிக்கிற, திருடுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சிலர் முயற்சியே செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்குள் அந்த முயற்சி செய்யக்கூடாதபடிக்கு மனதை கட்டி வைத்திருக்கிற, சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் லெத்தார்ஜியை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். மனதை கட்டி இருக்கக்கூடியதான எல்லா ஆவிகளின் கிரியைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு பலன் வருவதாக, முயற்சி உண்டாவதாக. சிலருக்கு முயற்சி இருக்கிறது,
இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான பலன்கள் தாமதமாகிறது, ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது. ஆண்டவரே, விருதாவாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே முயற்சி செய்தும் ஆண்டவரே பெருக்கத்திற்குள் கடந்து போக முடியாத, முயற்சி செய்தும் ஆசீர்வதிக்கப்பட முடியாத, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அந்த டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டியை அனுபவிக்க முடியாத ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த முயற்சிகள் பலனளிக்க கூடாதபடிக்கு தடுக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். விசுவாசம் சிலருக்குள் இருக்கிறது, ஆனால் இன்னும் பதில் வராமல் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் இருந்தாலும் அவர்களுக்கான ஆசீர்வாதங்களுக்கான அந்த பதில்களை பெறவிடாத தடுக்கிற தலைமுறை சாபங்களை இயக்குகிற ஆவிகள், தடைகளின் ஆவிகள், எல்லா கண்காணிப்பு ஆவிகள், எல்லா போராடுகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஞான குலைச்சல்களை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களுக்கான நிறைவுக்கான ஆண்டவரே பருவம் வருகிறது என்று நீர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிறைவின் சீசன் இவர்களுக்கு கடந்து வந்திருக்கிறது என்று நீர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்தெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்தெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பகுதிகள் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், சமூக அந்தஸ்து சம்பந்தமான சகல பகுதிகளிலும் ஒரு நிறைவை உண்டாக்குகிற ஒரு சீசனுக்குள்ளதான் நீங்க கடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பூத்து குலுங்கி காய்க்கிற ஒரு சீசனுக்குள், கனி கொடுக்கிற ஒரு சீசனுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகளின் புத்தகம் 4:18 படி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, நாங்க அதிகாலையில் எழுகிற போது சூரியனுடைய பிரகாசம் கம்மியா இருக்குது, ஆனா நடுப்பகல் வருகிற போது அதிகமாய் அந்த சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நீதிமான்களாகிய அருமை பிள்ளைகள், நீதிமான்களாகிய எங்கள் பிரகாசம் அது நடுப்பகல் வரையிலும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஆண்டவரே, சூரியனுடைய மகிமை நடுப்பகல் நேரத்தில் பெருகுகிறதை போல நாளுக்கு நாள் சுகமகிமை பெருகுகிறது, நாளுக்கு நாள் ஆசீர்வாத மகிமை பெருகுகிறது, செழிப்பு மகிமை பெருகுகிறது, சிந்தை, சித்தம், உணர்வுகளில் ஒரு மகிமை பெருகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் மகிமை பெருகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆவியில் மகிமை பெருகுகிறது, பொருளாதார மகிமை பெருகுகிறது, குடும்பத்தில் மகிமை பெருகுகிறது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சமூக அந்தஸ்தில் மகிமை பெருகுகிறது. ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்திலேயே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தியானான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டதான விருத்தி, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், அப்படிப்பட்டதான 100 மடங்கு பலன் அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. ஜபத்திற்கான பலன் கடந்து வருகிறது என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். கர்த்தாவே, இந்த காத்திருப்பு காலத்தில் விசுவாசம் சோர்ந்து போகாதபடிக்கு அவ்விசுவாசங்களையும் பயங்களையும் அவசரங்களையும் சந்தேகங்களையும் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், மனிதர்களுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறோம். மனம் கசப்பாக மாறாதபடிக்கு பாதுகாக்கப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கசப்பின் வேர்களை இப்பொழுது நான் பிடுங்கி எறிகிறேன். எதிர்பார்ப்பு மரத்து போகாதபடிக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அருமை பிள்ளைகளுக்குள் பெருகட்டும். எத்தனை நாளானாலும் ஆபிரகாமை போல் இன்று கற்பம் தரிக்க போகிறாள்ங்கிற அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் சாரால் இன்று கற்பம் தரிக்க போகிறாள் என்கிற விசுவாசத்தோடு காத்திருந்ததை போல இன்றைக்கு நான் சுகச்செய்தியை கேட்கப் போகிறேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவன் காத்திருந்ததை போல அருமை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலை எழுகிற போதே ஆண்டவரே அந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கட்டும். எதிர்பார்ப்பு பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏமாற்றங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கிருபை அருமை பிள்ளைகளை விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, மனம் கசப்படையாதபடிக்கு, ஏமாற்றங்கள் உண்டாகாதபடிக்கு, ஆண்டவரே எதிர்பார்ப்புகள் இல்லாதபடிக்கு, மனம் மறத்து போகாதபடிக்கு உங்க கிருபை அருமை பிள்ளைகளை வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் தாங்கி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரேமா வார்த்தைகள் அருமை பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தொட்டு வழி நடத்தட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் வல்லவர்களாக்கட்டும். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்களில் நடந்து கொண்டிருக்கிறவர்கள்
நடக்கிறவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்போது ஆசீர்வாதத்தில் நடக்கிறவர்கள் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நினைத்து 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 தினமும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் இவை யாவற்றையும் பாதுகாக்கிறார், இவை யாவற்றையும் பெருக பண்ணுகிறார், இவை எல்லாவற்றையும் சுற்றிலும் அவர் அக்கினிமதிலாய் இருந்து வேலியிட்டு அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நானும் என்னுடைய குடும்பமும் எனக்குரிய யாவும் அவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவரே சந்தோஷமாய் உம்மை துதித்து மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த பெருக்கத்தின் நிமித்தம், ஆசீர்வாதங்களின் நிமித்தம் வாழ்வின் சகல பகுதிகளிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறதினாலே ஆண்டவரே, அதின் நிமித்தம் அகந்தை வராதபடிக்கு, பெருமை வராதபடிக்கு, மேட்டிமை வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட கிரியைகள், அப்படிப்பட்ட சுபாவங்கள், அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கவனம் சிதறாதபடிக்கு ஆண்டவரை வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கிற போதும் கர்த்தரையே நினைக்கத்தக்க விதத்தில் இவர்களுடைய கவனம் பூரா ஆண்டவர் மேல இருக்கட்டும். இவை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இவை கர்த்தருடையது என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் தங்கள் மனதை பக்குவப்படுத்தட்டும். ஒரு பேங்க்ல ஒரு கேஷியர் வேலை செய்யறார்னா, பேங்க் பணம் பூரா அவருடைய பணம் அல்ல, அது பேங்க் பணம் தான், சம்பளம் மட்டும்தான் அவருடைய பணம். அது மாதிரி ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக, சாட்சிகளாய் விளங்குகிறதற்காக அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதின் மேல் கண்களை வைக்காதே என்கிற வார்த்தையின்படி ஒருபோதும் தங்கள் கண்களை ஆசீர்வாதங்கள் பெருகுகிற போது ஆசீர்வாதங்களின் மேல் வைத்து ஆசீர்வதித்தவரை விட்டுவிடாதபடிக்கு அருமை பிள்ளைகளுக்குள் கர்த்தர் ஆழமான வெளிப்பாட்டையும் எச்சரிக்கை உணர்வையும் கொடுத்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய பெருக்கம் இவர்களுக்கு பாரமாக மாறாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ஞானத்தால் காத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே மேலும் பெருகுவார்களாக, வர வர விருத்தி அடைவார்களாக, மகா பெரியவர்களாவார்களாக. ஆண்டவரே, உபாகமம் 8:18 படி ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, சரீரத்தில் சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம், ஆண்டவரே ஐஸ்வர்யம், செழிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி, கனி கொடுத்தல், ஊழியத்தில் கனி, ஆண்டவரே இப்படி வாழ்வு சார்ந்த சகல பகுதிகளிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் தங்கி இருக்கட்டும், அது பெருகிக் கொண்டே இருக்கட்டும். இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தொடங்கின ஆசீர்வாதங்கள் பரிபூரணமடைகிறது, நிறைவு பெறுகிறது, அது நாளுக்கு நாள் பெருகுகிறது, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு விரோதமான எந்த சத்துருவின் கிரியையும் நிற்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். நிறைவு பெறாத பகுதிகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். எந்தெந்த பகுதிகளில் வெறுமை இருக்கிறதோ அந்த பகுதிகளில் ஆவியானவர் அசைவாடுகிறீர், அந்த பகுதிகளில் உருவாக்குகிறீர், அந்த பகுதிகளுக்குள் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும். அந்த பகுதிகளில் கர்த்தர் நிறைவையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கத்தக்க விதத்தில் உம்முடைய வார்த்தைகள் கடந்து போக அருமை பிள்ளைகள் விட்டுக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பகுதி அல்ல, வாழ்க்கை முழுவதும் சீராவதாக. நான் இந்த பகுதியில் நல்லா இருக்கேன், இந்த பகுதியில் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்ட்டு இல்ல, டோட்டல் லைஃப் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறட்டும் என்று நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 138:8 படி ஆண்டவரே, நீர் அருமை பிள்ளைகளுக்காக எங்களுக்காக யாவையும் ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். உம்முடைய குமாரனை எங்களுக்காக பலியாக கொடுத்து எங்களுக்காக யாவற்றையும் ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் அந்த கிருபையின் உடன்படிக்கையாக எங்களோடு கூட இருக்கிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய எங்களை ஒருபோதும் நீங்க தள்ளாட ஒட்டி ஒருபோதும் எங்களை நெகிழ விட மாட்டீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்துல இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுகிற, நிலைத்திருக்கிற, நிறைவு பெறுகிற ஆண்டவரே தேவன் ஒருபோதும் கைவிடாத ஆண்டாக காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நிலையான பெருக்கத்தை நான் டிக்ளேர் பண்றேன், சீரான வாழ்க்கையை நான் டிக்ளேர் பண்றேன், முழு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை நான்
சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நீங்க மிகப்பெரிய பெருக்கத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, அதை குறித்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்துக்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபிங்க. இந்த ஊழியம் ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டபிள் மினிஸ்ட்ரின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச விதையை நீங்கள் விதையுங்கள். உங்கள் விதை உங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் எனக்கும் இடையில ஒரு கான்டாக்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உண்டாக்குகிறது. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கான விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடத்தப்படுகிறது. அதுல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணலாம். தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமைகள் நடக்குது. அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்க எண்ணில் நீங்க தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம். மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.